Roll camera. Okay, ready? Take. Havels. Hero na. Idda hero. Malli, 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 malli. இது சொல்றதுக்காக தான் சார் அவரும் நானும் போராடிட்டு இருந்தோம். நீங்க எப்படி என் பொண்ணை கண்டுபிடிச்சீங்க? நாங்க டூருக்கு போயிருந்தப்ப அவர் தான் ரேணுகா அக்காவை பார்த்தாரு. அது ஒரு பெரிய கதை சார். அக்காவை பார்த்து பேசி ஒரு வழியா கூட்டிட்டு வந்துட்டோம். ஏன் மல்லி, நீ சொல்றது நிஜம்னா அவ ஏன் இவ்வளவு நாளா எங்களை தேடி வரல? அது அது வந்து நிஷா, நம்ம நேரம் அப்படி இருந்திருக்கு, என்ன பண்றது? இப்ப வச்சு வந்து சேர்ந்தாலே அதை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதுதான். மல்லி, அது எங்க அக்காவா இருந்தா எங்களை தேடி இன்னும் எப்படி வராம இருப்பா? உங்ககிட்ட வந்த அப்புறமாச்சு எங்களை தேடி வந்திருப்பாளே. அட்லீஸ்ட் ஒரு போன் போட்டு கூட பேசல. எனக்கு அதான் ஒண்ணுமே புரியல. நடக்காத ஏன் நிஷா பேசுற? நடக்க போறத பேசு. மல்லி, என் பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கால? நீ இங்க அவளை கூட்டு வந்திருக்கலாமே. ஏமா, வந்து சொல்றது ஒரு நேரம், கூட்டிட்டு வந்து ஒரு நேரமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அக்காக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லையா? என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை, மயங்கி விழுந்துட்டாங்க. ஏமா திடீர்னு என்னாச்சு? நீங்க பதறாதீங்க, சாதாரண மயக்கம்தான், பயப்பட வேண்டாம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. என்கிட்ட எதையும் நீ மறைக்கலமா? அவளுக்கு ஒண்ணு இல்ல? ஒண்ணுமே இல்ல. அக்கா இப்போ நார்மலா இருக்காங்க. அவங்க டயர்டா இருக்காங்க. மல்லி, கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. எங்க அக்கா தான் அதுன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? என்னம்மா கேள்வி இது? மாப்பிள்ளைக்கு தெரியாதாம்மா நம்ம ரேணுகா பத்தி? அது எப்படிப்பா? ரேணுகாக்கு காரியம் செஞ்சது நம்ம தானே. அப்படி இருக்கப்போ இன்னைக்கு திடீர்னு அக்கா வந்து நிக்கிறானா எப்படிப்பா நம்புறது? நிஷா, நீ என்ன சொல்ல வர்ற? இல்ல சார், நிஷா கேக்குறது நியாயம்தான். அவரு முதல்ல என்கிட்ட சொன்னப்போ கூட நானும் இதையேதான் அவர்கிட்ட சொன்னேன். ரேணுகா அக்கா மாதிரியே இருக்கிற வேற யாராச்சும் இருக்கும்னு சொன்னேன். ஆனா அவரால அதை ஏத்துக்க முடியல. அவங்க அச்சு அசலா பார்க்க மட்டும் இல்ல, பேசுற குரலும் அக்கா மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. ஒரு நிமிஷம்ப்பா. அக்காவோட பாடிக்கு காரியம் நம்ம தானே பண்ணோம். அவ்வளோ ஏன், செத்து போனது ரேணுகா தானே நம்ம கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட இருக்குல்ல. அப்பா, அவசரப்படாதீங்க. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னு என் மனசுல படுது. என்னமோ ஒண்ணு தப்பா இருக்குப்பா. உன்னோட பயம் எனக்கு புரியுது நிஷா. நான் அவர்கிட்ட இதே மாதிரி கேட்டப்போ அவருக்கும் இதே டவுட் வந்துருச்சு. உடனேதான் மனோகர் அண்ணனை அனுப்பி எனக்கு வேண்டியது உயிரோட நடமாடிட்டு இருக்கிற அந்த பொண்ணு எங்க ரேணுகாவான்னு தெரியணும், அவ்வளவுதான். உயிரோட வந்துட்டாங்கன்னு சொல்றீங்களே சார் உங்க ரேணுகா? அவங்கதாங்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு சார். அப்போ நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணது, ரேணுகா பாடியை கொடுத்ததெல்லாம்? சார், அது ஆதரவு இல்லாம கிடந்த பாடி சார். முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தான் முகம் செதஞ்சிருச்சுன்னு சொல்லி மூட்டையை கட்டி கொடுத்துட்டோம் சார். அதுக்கப்புறம் தான் அது ரேணுகா அக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணோம். நிஷா, இவ்வளவு தூரம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமும் அது நிச்சயமா ரேணுகாவா தான் இருக்கும். அப்படி இருக்குமா இல்லைன்னு நாம ஏன் குழம்பணும்? நாம உடனே நேரா போய் பார்த்து முடிவு பண்ணிட்டா முடிஞ்சது, அவ்வளவுதானே? வாமா வாமா. ஏய், கிட்ட வராத, குத்திருவேன் சொல்லிட்டேன். ரேணுகா, அத ஃபர்ஸ்ட் கீழே போடு. கீழே போடு சொல்றேன்ல. முதல்ல நீ மாத்திரை போடு. மாத்திரை கொண்டு வந்திருக்க, இந்தா போட்டுக்க. சொன்ன கேளு ரேணுகா. எங்க மல்லி எங்க? மல்லி வந்துருவா, நான் தான் சொன்னேன்ல. அவ சர்ப்ரைஸா ஒருத்தங்களை கூட்டிட்டு வர போயிருக்கா.
முதல்ல இந்த மாத்திரையை போட்டுக்க. வேற ஒண்ணுமே பண்ண வேணாம், சரியா? என் பக்கத்துல வரது உன் பக்கத்துல குத்திடுவேன். வரமாட்டேன். முதல்ல கத்திய கீழே வை, மேல கிழிச்சுக்க போறேன். நாளா கிழிச்சுக்க மாட்டேன். நீ பக்கத்துல வந்தா நான் உன்னதான் குத்துவேன். நீ குத்துனாலும் பரவாயில்ல, இந்த மாத்திரையை மட்டும் போட்டுக்க. இத சாப்பிட்டு அப்புறமா குத்து. வராத சொன்னா கேளு, குத்திடுவேன். நான் குத்துனா நீ செத்துருவ, அப்புறம் ரத்தம் வரும். சொன்னா கேளு, இந்த மாத்திரையை முதல்ல போடு. நீ அப்புறம் என்ன குத்திக்க. இந்தா மாத்திரையை போடு. மாத்திரை போட்டு குத்தலாம்ல. ஓகே, இந்தா போட்டுக்கோ. இந்தா இந்தா. இந்தா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இங்க ரேணுகான்னு யாராவது அட்மிட் பண்ணிருக்காங்களா? ஆமா சார், இங்கதான். எந்த ரூம் நம்பர்? நேரா ப்ளீஸ் கொஞ்சம் போய்- செக் பண்ணி பாருங்களேன். ரூம் நம்பர் 306. ஓகே. அண்ணே. வா மல்லி. இப்பதான் எல்லாம் கேள்விப்பட்டேன். சார்கிட்ட ரேணுகா விஷயம் சொல்லிட்டியா? சொல்லிதான் கூட்டிட்டு வந்தேன். ஆ. வாங்க ரேணுகாக்காவை போய் பார்க்கலாம். ஆ. அந்த ரூம்ல வா இருக்காங்க. போலாம். வாங்க. வாமா. ஏய், என்னாச்சு? வாமிட் வருதா? ஒரு நிமிஷம் இரு. இந்தா, இதுல எடு. ஒண்ணுல பாத்து பாத்து. மெதோ மெதோ மெதோ. ஒண்ணுல. இந்தா தண்ணி. ரேணுகா, இந்தா தண்ணி குடி குடி. மடி என் தங்கமே, நீ உயிரோட தான் இருக்கியம்மா. நீ செத்து போயிட்டேன்னு இவ்வளவு காலம் நான் அழுது புலம்பிட்டு இருந்தம்மா. ஐயோ என் ராசாத்தி, என் வயத்துல பால வாத்தியம்மா. இவ்வளவு நாள் எங்கடா இருந்த? அம்மாடி, இவ்வளவு நாள் அந்த அப்பாவை தேடாம இருந்துட்டியே. அம்மாடி, அப்பா உன்னை நினைச்சு அடாத நாளே இல்லம்மா. ராத்திரி பகலுமா என் மனசு ரேணுகா ரேணுகான்னு துடிச்சுக்கிட்டு கிடந்துச்சுமா. அம்மாடி, அம்மாடி, இது போதுமா? உன்னை பார்த்துட்டம்மா. இந்த நிமிஷம் நான் செத்து போனா கூட நிம்மதியா செத்து போயிடுவோம்மா. மாப்பிள, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. நீங்க என் பொண்ணு மேல இவ்வளவு பாசமா இருப்பீங்கன்னு நான் தெரியாம உங்களை தப்பு தப்பா பேசிட்டேன் மாப்பிள. என் பொண்ணு போயிட்டாங்கிற விரக்தியில உங்களை என்னென்னமோ பேசிட்டேன் மாப்பிள. என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. இல்ல பரவாயில்ல, உங்க நிலைமை எனக்கு புரியாமலாம் இல்ல. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல மாப்பிள. என் பொண்ணை தேடி பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும் மாப்பிள. மடி, அப்பா தேடுனியாடா? எப்படிமா இருக்க? அடிச்சி கையிடு. என்னமாச்சு? கிட்ட வந்து அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏமா, நான் உன் அப்பாம்மா. இந்த அப்பாவை மறந்துட்டியா? யாத நீ? மல்லி, இது யாரு? மாப்பிள, என்ன மாப்பிள இது? என்ன யாருன்னு கேக்குறா என் ரேணுகா? நிசாவை பாருமா, உன் தங்கச்சிடா. அம்மா மாதிரி அவளை பாத்துக்குவீங்க. உன் தங்கச்சி நிசாமா. நிசா, நீ ரேணுகா கிட்ட பேசுமா, பேசு. அப்பா, மல்லி, இவங்களெல்லாம் எங்க இருந்து கூட்டிட்டு வந்த? அவரு உங்க அப்பாக்கா, நிஷா உங்க தங்கச்சி. என்ன நீ திடீர்னு யாரெல்லாமோ கூட்டிட்டு வர? அப்பாங்கிற, தங்கச்சிங்கிற. மடி, எல்லாம் மறந்து போயிடுச்சாமா? மாப்பிள, என்ன இதெல்லாம்? ஆமா, ஏதோ அதிர்ச்சியில கொஞ்சம் பழசெல்லாம் மறந்துட்டா. பரவாயில்ல மாப்பிள, எப்படியோ என் ராசாயத்தை தேடி கொண்டு வந்துட்டீங்க. அது போதும் மாப்பிள, அது போதும் எனக்கு. இவளை நான் சரி பண்ணிடுவேன். எவ்வளவு செலவானாலும் சரி, என் சொத்தை அழிஞ்சாலும் பரவாயில்ல. நான் இவளை என் பழைய ரேணுகாவா கொண்டு வருவேன் மாப்பிள, கொண்டு வருவேன்.
அம்மாடி ரேணுகா என்ன அப்பான்னு சொல்லுடா. உன் வாயால அப்பான்னு ஒரு வார்த்தை கூப்பிடுறா. அம்மாடி அம்மாடி என்ன அப்பான்னு சொல்லுடா. கைய விடுடா, விடு, என்ன தொடாத நீ. ஐயோ 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 ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. என் பொண்ணு ரேணுகா இப்படி ஆயிட்டாளே மாப்பிள. ஐயோ இப்படி ஆயிட்டாளே. அழாதீங்க. ரேணுகா குணமாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. மாப்பிள நான் பாத்துக்கிறேன் மாப்பிள. பரவாயில்ல, இன்னைக்கு இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் இவன் நான் அப்பான்னு கூப்பிடுவேன் மாப்பிள. அது போதும் எனக்கு, அது போதும். ரேணுகா நீ இனிமே எதுக்கும் கவலைப்படாதடா. அப்பா கிட்ட வந்துட்டீல, இது வரைக்கும் நீ எப்படியோ எல்லாத்தையும் நீ மறந்துரு. இனிமே உனக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது இந்த அப்பாவோட பொறுப்புடா. நிஷா, உனக்கு ஞாபகம் இருக்கா வீட்ல இவ படத்துக்கு மாலை போடும்போது ஒவ்வொரு தடவையும் தடையா இருந்துச்சுல்ல, அதுக்கு காரணம் இப்ப புரியுதா? இது புரியாம நாம மண்டையை உடைச்சிட்டு இருந்திருக்கோம். ஏங்க அக்கா மாத்திரை போட்டாங்களா? இப்பதான் மாத்திரை போட்டா, ஆனா திடீர்னு உடனே வாமிட் பண்ணிட்டா. ஏங்கா மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடணும்ல? மல்லி, எதுக்கு எல்லாரும் என்ன சுத்தி வேடிக்கை பாக்குறாங்க? நான் என்ன ஜூலியா இருக்கேன்? ஏங்க ஏன் எல்லாரும் இப்படி சுத்தி நின்னுட்டு இருக்கீங்க? பேஷண்ட்டை ரெஸ்ட் எடுக்க விடுங்க. கொஞ்சம் எல்லாம் வெளில போங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போங்க, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. வாமா, வெளியே வெயிட் பண்ணலாம். போங்க. வா. சரி வாங்கப்பா. போ 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 போ. சொல்லு ஆனந்தி. மேடம் உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருந்தனே பாத்தீங்களா? போட்டோவா? எப்ப அனுப்புன? இப்பதான் மேடம் அனுப்பிட்டு உடனே கூப்பிடுறேன். கேப் விட்டாதானே பார்க்க முடியும். உடனே கூப்பிட்டனா நான் எப்படி பார்க்க முடியும்? சாரி மேடம். என்ன போட்டோ? உங்க தம்பியும் உன் தம்பி பொண்டாட்டியும் ஹாஸ்பிட்டல் வந்தாங்கன்னு சொன்னல மேடம். ஆமா. அவங்க யார கூட்டிட்டு வந்தாங்க, என்ன விவரம்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா கேட்டேன். அப்ப விவரமா சொல்ல முடியல. இப்பதான் அந்த பேஷண்ட்டை நான் நேர்ல பார்த்தேன். அதான் உடனே போட்டோ எடுத்து மேடம் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஓ சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ். வேற என்ன விஷயம்? சம்பளம் நேத்தே போட்டிருக்கணும், இன்னும் போடல மேடம். ஏதோ ஹாலிடே அது இதுன்னு சொல்லி நாளை கடத்துறாங்க. மாச சம்பளத்தை நம்பி குடும்பம் நடத்துறவங்க என்ன மேடம் பண்ண முடியும்? யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க மேடம். சரி சரி, அந்த கதையெல்லாம் எனக்கு எதுக்கு? ஆன்லைன் டிரான்ஸ்ஃபருக்கு இந்த ஃபோன் நம்பர் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்க? ஆமா மேடம், இதே நம்பர் தான். ஆனந்தலட்சுமின்னு பேரு வரும் மேடம். சரி சரி, நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எதுனாலும் எப்பனாலும் கூப்பிடுங்க மேடம். ஆ கூப்பிடுறேன் கூப்பிடுறேன். அழாதீங்கப்பா. இல்லம்மா, நான் பெத்த புள்ளைய இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறேன். அப்பான்னு ஓடி வந்து கட்டி பிடிப்பான்னு நினைச்சேன். யாரா நீன்னு கேக்குறா, கையடி என்ன தொடாதங்கிறா. இந்த காலத்துல ட்ரீட்மெண்ட்லாம் எவ்வளவு அட்வான்ஸா இருக்கு சார். ரேணுகா கண்டிப்பா சரியாயிடுவா. அப்பா நீங்க அப்படி வந்து உட்காருங்க, வாங்க. இருமா ஒரு நிமிஷம். சாரி சார். இப்படி ஆயிடுச்சு எதுவும் சொல்லவே இல்லையம்மா. இல்ல சார், அங்கேயே சொன்னா நீங்க அதை எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியல. அதான் நேர்லயே வந்து பார்த்து தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லாம விட்டுட்டேன். மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? உங்ககிட்ட எல்லாம் அவன் நல்லா இருக்காளே, ஆனா என்னைய மட்டும் யாருன்னு கேக்குறா? என்கிட்டலாம் சில நேரம் நல்லா இருப்பா, சில நேரம் கொஞ்சம் ஆக்ரோஷமா நடந்துப்பா. கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் அன்பா நடந்துப்பா. இந்த கோவம் தான் என்ன ரொம்ப படுத்துது மாப்பிள்ள. நீங்க இந்த தகவலை சொல்றதுக்கு எனக்கு போன் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் உங்களை பேசவே விடாம நானே பேசிட்டு போனை வச்சுட்டேன். அப்புறமா மல்லி எங்க வீடு தேடி வந்தா. அப்பவும் நான் அவளை திட்டி வெளியில போன்னு சொன்னேன். ஆனா அவ பொறுமைசாலி, நிதானமா இருந்து எனக்கு எடுத்து சொன்னான். ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. ரேணுகாவை தேடி அலைஞ்சி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நான் உங்களை ரொம்ப பேசிட்டேன். எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க உங்க மகளை இழந்த கோவத்துல அப்படி நடந்துகிட்டீங்க. ரேணுகாவை கூட்டிட்டு வந்ததுல மல்லிக்கு தான் முக்கால்வாசி பங்கு இருக்கு. தான் உயிரை பணையம் வச்சு போக கூடாத இடத்துக்கு போய் கஷ்டங்களை அனுபவிச்சு
ரேணுகாவை கூட்டிட்டு வந்தது மல்லி தான். இவ இல்லனா இன்னைக்கு ரேணுகா இங்க இல்ல. ரொம்ப நன்றி மல்லி. எனக்கு நன்றி எல்லாம் எதுக்கு சார் சொல்லிக்கிட்டு? இல்லம்மா, இருண்டு போன எங்க குடும்பத்துல எங்க ரேணுகாவை கூட்டிட்டு வந்தது மூலமா திரும்பவும் நீதாம்மா வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்க. மாப்பிள, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன சொல்லுங்க? ரேணுகாவை நிறைய நாள் நீங்க உங்க வீட்டுல வச்சு எல்லாரும் பாத்துக்கிட்டீங்க. சரியா சொல்லணும்னா மல்லியுடைய பெரியம்மாலாம் அவளை பாத்துக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம் மாப்பிள. அவங்க மட்டும் இல்ல, தோ நாங்க வெளியில போனப்பெல்லாம் மனோகர் மாமா தான் ரேணுகாவை பாத்துக்கிட்டாரு. ஆமாமா, ரேணுகா எங்க கூட ரொம்ப உரிமையா பழக ஆரம்பிச்சிட்டா. உரிமையா என்னதான் அடிப்பா, கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிருவா. நான் எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டேன் தெரியுமா அவளை. தேங்க்ஸ் தம்பி. ஐயோ, இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? இருக்கட்டும், பரவாயில்ல. உனக்கு புண்ணியமா போகும். இவளை கூட்டிட்டு போய் எனக்கு விடுதலை குடியா. சீக்கிரம் அந்த நல்ல செய்தியை சொல்லியா. ரேணுகா அந்த நிலைமையில அங்க வச்சு சமாளிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும். இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. இல்லம்மா, எனக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, மாப்பிள்ள ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் பண்ண உடனே நேரா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அங்க கடல் மாதிரி வீடு இருக்கு, வசதியா இருக்கும். என்ன சொல்றீங்க? என்னது, ரேணுகாவை கூப்பிட்டு போவான்னு பார்த்தா போயிருவோன்னு சொல்றான் அந்த ஆளு. யாரையெல்லாம் சேர்த்து சொல்றான்னு தெரியலையே. இந்த பாருங்க மாப்பிள்ள, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். உங்களை ரொம்ப பேசியிருக்கேன், தப்பா நடத்தியிருக்கேன். நான் இல்லேன்னு சொல்லல. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள. நான் வேணா உங்க காலில் விட விழுறேன். என்னங்க நீங்க பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? இல்ல மாப்பிள்ள, இந்த சூழ்நிலையில நான் வயசுல மட்டும்தான் பெரிய மனுஷன். ஆனா மனசுல நீங்க தான் பெரிய மனுஷனா உயர்ந்து நிக்கிறீங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுல தப்பே இல்லை. நீங்க நம்ம வீட்டுக்கு வந்துருங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, மல்லி பிள்ளைய கொஞ்சம் நினைச்சு பாருடா. இந்த ஆள் பேச்ச கேட்டு அவளை அம்போன்னு விட்டுட்டு போயிடாத. அம்மாடி நிஷா, நீ சொல்லுமா. மாமா மாமான்னு கூப்பிடுவில்ல, கூப்பிடு நம்ம வீட்டுக்கு. வாங்க மாமா. எப்போ நிரந்தரமா இருந்திருக்குன்னு சொல்ல வரல மாப்பிள்ள. நான் எப்படியும் செலவு பண்ணி சீக்கிரமே ரேணுகாவை சரியாக்கிடுவேன். அது வரைக்கும் ஆச்சு நீங்க எங்க கூட இருங்க. நான் சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இல்ல அது வந்து இல்ல மாப்பிள்ள, நீங்க எதுவுமே பேசக்கூடாது. நீங்க ரேணுகா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் மாப்பிள்ள. நீங்க வருவீங்க. நிஷா, முதல்ல வீட்டுக்கு போனை போட்டு ரூம் எல்லாம் ரெடி பண்ண சொல்லு. மாப்பிள்ள ஏமா பாக்குற? நான் தான் சொல்றேன்ல, அவர் வருவாரு. நிஷா, நீ கூட நின்று செஞ்சாதான் இதெல்லாம் சரியா வரும். நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நீ முதல் வேலையா போய் ரூம் எல்லாம் ரெடி பண்ற வேலையை பாரு. போமா, போ. ஆண்டவா, என் பிள்ளைய என் கடைசி காலத்துல என் கண்ணுல காட்டிட்டேன். என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன் ஆண்டவா. கடவுளே. ரேணுகா, இவ எப்படி உயிரோட வந்தா? ராஜிமா, என்னாச்சு ராஜிமா? ஏன் ராஜிமா, ஏன் இப்படி வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கு? ஏசி ஓடிட்டு தானே இருக்கு. கிளைமேட் ஒன்னும் அவ்வளவு ஹாட்டா இல்லையே. உடம்பு எதுவும் சரியில்லையா? ராஜிமா, உங்களுக்கு என்ன ஆச்சு? கையெல்லாம் ஏன் இப்படி நடங்குது? என்ன ப்ராப்ளம்? வாங்க ஹாஸ்பிடல் போலாம். ஐயோ விடு, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? வேர்த்து போய் உட்கார்ந்திருக்கீங்க, கையெல்லாம் அப்படி நடுங்கிட்டு இருக்கு. டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டீங்களா இல்லையா? இங்க பாரு, எனக்கு உடம்புக்குலாம் ஒண்ணும் கிடையாது. பின்ன என்ன ஆச்சு? நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். என்ன? எதை சொல்றீங்க?
என் ஃபோன் எடுத்து பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.